ஒரு நாள் ஒரு சாதாரண வார்த்தை, ஆனா அது ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையே மாற்றப் போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியல. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஒரு சந்தோஷமான குடும்பம். ஆனா மனைவியின் உடம்பு மட்டும் நாளுக்கு நாள் சோர்ந்து போயிட்டு இருந்துச்சு. மருத்துவ பரிசோதனை, டாக்டர் சொன்ன வார்த்தை அவங்க காதுல இடியாய் விழுந்துச்சு. கர்ப்பப்பை பிரச்சனை, ரொம்ப சீரியஸ், எடுத்தே ஆகணும். அவளுக்கு வயசு வெறும் 30 தான். இன்னும் இளம் வயசு. 30 வயசுல ஒரு பெண் இந்த வார்த்தை கேட்கும்போது அவளுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கும், எவ்வளவு வலி இருக்கும். குழந்தைகள் இருக்குன்னு மனசை தைரியப்படுத்தி கொண்டாலும் அந்த வலி, அந்த பயம் இன்னும் முழுசா போகல. அதே சமயத்துல ஒரு நாள் ஒரு அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை கணவருக்கு ஞாபகம் வந்துச்சு. குலசை முத்தாரம்மனுக்கு மாலை போட்டு வேண்டிக்கிட்டா தீராத நோய் கூட தீரும். அந்த வார்த்தை கணவன் மனசுக்கு நம்பிக்கையா விழுந்துச்சு. இழக்கிறதுக்கு ஏதும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தன் மனைவிக்காக தான் உயிருள்ள வரை குலசை முத்தாரம்மனுக்கு மாலை போடுவதாக வேண்டிக்கிறான். அவனோட வேண்டுதல் ரொம்ப சின்னது. நாட்கள் கழிச்சு மீண்டும் டாக்டர் கிட்ட செக்கப். அப்போ டாக்டர் சொன்ன வார்த்தை அவங்க காதுக்கு நம்பவே முடியல. இப்போ உடம்புல கர்ப்பப்பை பிரச்சனை ஏதும் இல்லை. அந்த பெண்ணோட முகத்துல இப்போ நம்பிக்கையும் நிம்மதியும் இருந்தது. மருத்துவம் தன் வேலையை செய்யும், ஆனா நம்பிக்கை இருந்தா இறைவன் அற்புதம் செய்ய தயங்க மாட்டார். இந்த கதை யாருக்காவது நம்பிக்கையா இருந்தா ஒரு முறை குலசை அம்மை, முத்தாரம்மைன்னு மனசுக்குள்ள சொல்லுங்க.